ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு பல சந்தேகங்கள் வருது. எப்படி அவங்க இறந்து போயிட்டாங்க? அது அவங்களுடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையானதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொலை முயற்சி அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வாக்குவாத பொருளா வந்து எல்லாருமே வந்து மக்களிடம் வந்து சந்தேகமா ஏற்பட்டுட்டு இருக்கு. அது எல்லாருமே எல்லா இடங்களையும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வந்து ஏடிஎம்கேல உருவாக்கியிருக்கா? இல்ல வந்து அரசியல் அமைப்புல உருவாகியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல வந்து அவங்களுடைய இடம் வந்து வெறும் வந்து 130 எம்எல்ஏக்கள் மட்டும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அடுத்த இடத்த வந்து நிரப்புறதுக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஜென்ரலாக பார்க்கும்பொழுது மக்களோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், மெமி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இருக்கும்பொழுது என்னென்ன வார்த்தைகளை சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறைகளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப்பில் அவங்களோட ஆட்சியில் நடந்த எந்த விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப கரெக்டாக சொல்லலை. அந்தந்த நேரத்தில் நடந்த இடர்பாடுகளையும் அந்தந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து மிக அதிகமாக பேசப்படுமோ அதை மட்டுமே வந்து சொல்லப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மக்களுக்கு எதுவுமே வந்து சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் மூலமாக வந்து சேரல. அதனால தான் இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு தெரியாது. மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது இத்தனை நாளா. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதாவது பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க, பல பேர் வந்து தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில வந்து வெளியே வச்சு அந்த தொட்டில வந்து குழந்தைய போட்டுட்டு போயிட்டா கவர்மெண்ட்டே எடுத்து வளர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மகளிருக்குன்னு தனி காவல் நிலையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மிக முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தாய்மடி திட்டம்னு ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்ததுனால தான் அதை உணர முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொது இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் வந்து பால் கொடுக்குது அப்படின்னா 4 பேர் வந்து பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பொது இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மடி திட்டம்னு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி பிளேஸே வந்து அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து பால் கொடுக்குறதுக்குண்டான இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறனால தான் அவங்களால உணர்ந்து பண்ண முடியுது. அதனால தான் பெண்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவிடத்துக்காக நான் போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் அழுதுட்டு இருக்காங்க. பல பேர் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி தோணுது அப்படின்னா, காசு கொடுத்தா மட்டும் கூட்டத்தை வந்து கூட்ட முடியாது. காசு இப்போ வந்து 100 பேர் கூப்பிடுறீங்க. காசு கொடுத்து நீங்க கூட்டத்தை கூட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 70 பேர் வந்துட்டானா மீதி 30 பேர் அவங்க மேல உண்மையா பாசம் வச்சவன் வந்து நிப்பான். அந்த 30 பேரை நான் நேர்ல பார்த்தேன். ரொம்ப சிரமமா இருந்தது. நினைவிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பக்கமாக ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு வந்தீங்கன்னா பூவை கொடுக்க வர்றாரு. அதை வந்து போலீஸ் வந்து பிச்சை எறிகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அது என்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் அந்தளவு எந்தளவு ப்ரெஷரில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் நான் போயிருந்தேன், நேற்று தான் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்போ தான் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வழி விட்டு நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சாதாரண மக்கள் அல்ல. மக்கள் இல்லை என்றால் தலைவன் கிடையாது. மக்கள் இருக்கிற ஓட்டு போடலினா தலைவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன அது பெரிய விஷயம்னு எனக்கு தெரியல. ஏன் அவங்க அப்படி பண்ணுனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போகணுமா, ஆனா வந்து செலிபிரிட்டியா இருக்கிறவங்க வந்து அஞ்சலி செலுத்தலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு இறந்த ஒரு தலைவனுக்கு என்னுடைய தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸான ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விஷயத்துல வந்து நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துவத நமக்குன்னு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுல எதிரியா இருந்தா கூட அவனோட சாவுக்கு ஒருத்தன் போகணும்னு சொல்லி எல்லாருமே ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தவங்களோட சாவுக்கு போகணும்னா கூட நமக்கு தகுதி வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே தகுதி பார்க்காத ஒரே இடம் சாவுதான். அந்த இடத்துலையுமே தகுதி. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு போய் ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. போய் அந்த இடத்துல வந்து அடைக்கலம் ஆயிட்டாங்க. அவங்க ஆன்மா என்னைக்கு சாந்தி அடையும்னா, அவங்க பண்ணிட்டு இருந்த ஆட்சி ஒழுங்கா அதுக்கப்புறமேட்டு ரன் ஆயிட்டு போனாதான் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். ஆனா இப்போ இருக்கிற அரசியல் நிலைமையில வந்து நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. சாதாரணமாவே எழுது. அவங்க இறந்து போய் 7 நாள் கூட ஆகலைங்க. 7 நாள் கூட முழுசா ஆகி முடிக்கல. இந்த நேரத்துக்குள்ள இன்னொரு தலைமைக்காக போய் நிக்கிறாங்க. அம்மா அப்படிங்கிற இடத்துக்கு பதில் சின்னம்மா அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. நான் சென்னை ஃபுல்லாக நேற்று பார்த்துட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டிருக்கு.
டிவி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. எல்லா டிவிகளுமே கிட்டத்தட்ட ஜெயா டிவியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் எம்எல்ஏக்களும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே பேசப்படுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் இப்போதைக்கு எல்லா இடங்களையும் பரவிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் பரவிட்டு இருக்கு. ஆனா தொண்டனுடைய உண்மையான உணர்வு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னும் அதை வந்து முன்னிறுத்தி எந்த ஒரு மீடியாவும் பேசல. மீடியால முதல்ல வெறும் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்களா, அந்த இடத்துல அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனை உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. அடிமட்ட ரேஞ்சில் இருக்கிற தொண்டனை உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. ஏடிஎம்கேல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்டர்களையும் கொண்டு வந்து உட்கார வைங்க. அங்க யாராவது ஒருத்தனுடைய கருத்தாச்சு ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இப்ப திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து எல்லாருமே முன்னிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமா எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்க. பொதுக்குழுல வந்து யாரு ஜென்ரலா ஒரு கருத்து சொல்றாங்களோ அது அவங்களோட முடிவை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அவங்கள தான் பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து வாஸ்தவமான ஒரு வாதம் தான். ஆனா தொண்டர்கள் மத்தியில ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அந்த தொண்டர்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான சரியான தலைமை ஏற்படும். ஏன்னா 200 பேர் கொண்ட தலைவர்கள் மட்டுமே, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டுமே பொதுக்குழுல முடிவு பண்ணி தேர்ந்தெடுக்கிறது மட்டும் ஒரு தலைவனை உருவாக்காது. ஏன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அந்த வாக்கெடுப்பு மூலமா அவங்கள செலக்ட் பண்ணி உட்கார வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, இவங்களை வந்து தலைவியா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணின ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. அம்மா அப்படிங்கிற வார்த்தையை எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டு இருக்கனால இந்த அரசியல் எப்படி மாறும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். எந்த மீடியாக்களும் அவங்களுடைய இறப்பை வந்து பெருசாக அதுக்கப்புறம் பேசவே இல்லை. மக்களிடம் இருக்கிற பல சந்தேகங்களை வந்து மீடியாக்கள் பேச மறுக்குது. ஏன்னு தெரியல. எல்லாம் விலை போய்விட்டதாங்கிறதும் புரியல. ஸோ எப்படி இருக்குன்னா மக்களுடைய சந்தேகம் மக்களிடமே தேங்கி இருக்கு. அதை வந்து காலப்போக்கில் மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ரன் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் தோணுது எனக்கு. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல போடுங்க, நம்ம பேசுவோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சோ அந்த ஸ்பேஸை வந்து நிரப்புனது அந்த கட்சியிலிருந்து வெளியே போன ஒரு தலைவி ஜெயலலிதா அவர்கள். ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை மறுபடியும் மீட்டெடுத்து மேலே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப இருந்த வாக்கு வங்கியை விட இப்போ மிகப்பெரிய வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணிட்டு கொண்டு வந்து மிகப்பெரிய விஷயத்துல கிட்டத்தட்ட 1.25 கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. காப்பாற்ற வேண்டியது இந்த தலைவி கிட்ட ஒர்க் பண்ண இவங்களுடைய வேலை. அதை இவங்க எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. முதல்ல மக்களிடம் நேரடி தொடர்புல எல்லாருமே இருக்கணும். முதல்ல மீடியாக்கள் வந்து பேசுகின்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை புகழ்ந்துகிட்டு இருக்கிற தான் இருக்காங்க. இப்போ காமராஜர் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், கருணாநிதி அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், யாரோட ஆட்சியா இருந்தாலுமே சரி, ஒரு 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்க ஆட்சியில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீடியாக்கள் வந்து அதிகமா இல்லாத டைம்ல, இப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜிகள் வளர்ந்துருக்கு, அதனால வந்து நிறைய பேர் கூப்பிட்டு கேள்வி தான் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில கூட பத்திரிகையில கூட எவ்வளவோ வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு அறிக்கைக்குமே சரியான பதில்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அறிக்கைகளும் சரியா வரதில்லை. அந்த அறிக்கைகள் மக்களுக்கு புரியுற மாதிரியும் வரதில்லை. பல ஒப்பந்தங்கள் சைன் ஆகுது, அது எதுவுமே வந்து மக்களுக்கு கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது. அதை வந்து மீடியாக்கள் பேச மாட்டேங்குது. மீடியாக்களில் வெறும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொல்லியை மட்டும்தான் எடுத்து மறுபடியும் எரிய விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தவிர மற்றபடி மக்களுடைய பிரச்சனைகள் ஈஸியாக அவங்களுக்கு போய் சேர்ற ஒரு மீடியாக்கள் சொல்ல மறுக்குதோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப தோணுது. எந்த நியூஸ் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனலை விட அந்த நியூஸை நான் இன்னும் ஹாட்டாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் உழைக்குதே தவிர எந்த மீடியாக்களுமே அந்த நியூஸ்னால மக்களுக்கு என்ன பயன் யோசிச்சு பாருங்க. லெகின்ஸ் போடுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. பீப் சாங்குங்கிற ஒரு விஷயத்தை எல்லா மீடியாக்களும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பருப்பு விளையாட்டுறதை பத்தி ஒரே ஒரு மீடியா தான் பேசிச்சு. ஆனா அந்த மீடியாவை வந்து மக்கள் யாரும் பார்க்கல. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா மீடியாக்கள் வந்து சொல்ல முயற்சி பண்ணும் பொழுது மக்கள் பார்ப்பதில்லை, மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மக்களுடைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மீடியாக்கள் காட்ட மறுக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்கு. ஆனால் மெயினான பிரச்சனை மீடியா கிட்ட தான் இருக்குது. அவங்க எந்த விஷயத்த ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி எப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் வரை எந்த மீடியா வந்து போராடுதோ அப்பொழுது தான் நாட்டில் நல்லது நடக்கும். அதே மாதிரி மீடியாக்கள் என்ன தான் பேசினாலும் உன்னுடைய கொள்கையையும் சரி, உன்னுடைய தாட்டை நீ மறக்காமல் இருக்கியோ, உன்னுடைய நிலைப்பாடு, ஒவ்வொருத்தங்களோட மனசுலையுமே ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல, அந்த நிலைப்பாடை மாற்றிக்காமல் எப்போ நம்ம வந்து ஒரு தேர்தல் வரைக்குமே மொத்தமாக அந்த 4 வருஷம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்னைக்கு வந்து ஓட்டு போட முயற்சி பண்ணுறோமோ அன்னைக்கு தான் வந்து நாட்டில் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இருக்க நிலைமையில ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமா, டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, இன்னும் 4 வருஷம் இந்த ஆட்சி வந்து ஒழுங்காக நிலைக்குமா, இவங்க வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணுவாங்களா
அவங்க ஆட்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. நம்மளுடைய ஒரே ஒரு சேஞ்ச், ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு ஆட்சி கலைக்கப்பட்டு அடுத்த தேர்தல் வந்தாலோ இல்லை இந்த 4 வருட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த தேர்தல் வரும்பொழுது இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன நடந்தது, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன, அந்த பக்கம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் டிஎம்கேவோட நிலைப்பாடு என்ன, மற்ற கட்சிகள் எல்லா கட்சியோட நிலைப்பாடையுமே மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மக்கள் முதல்ல வெறும் சின்னத்தை பார்த்து போட்டு குத்தாம அந்த சின்னத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். அப்போ தான் நாட்டில் நல்லது நடக்கும், அப்போ தான் ஒழுங்கான தலைவர்கள் உருவாவாங்க, அப்போ தான் ஒழுங்கான ஆட்சி கிடைக்கும், அப்போ தான் நம்மளுடைய உரிமைகள் ஒழுங்காக காப்பாற்றப்படும். நம்ம எல்லாத்தையுமே இந்த காவேரி பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் பார்த்துக்க வேண்டிய பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அதை மீறிய நம்ம மக்களுடைய ஜென்ரலான ப்ராப்ளம், இந்த விலைவாசி ஏற்றம் அதெல்லாம் பார்க்குற பொழுது இதெல்லாம் ஜென்ரலான ப்ராப்ளத்தை பற்றி யாருமே முன்னிறுத்தி அதிகமாக காட்டுறதில்ல. நமக்கு அதாவது ஒரு தனி மனிதனுக்கு செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையுமே மீடியாக்கள் காட்டுறதில்ல, தலைவர்கள் பேசுறதில்ல. எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே கொண்டு போயிட்டு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த காவேரி பிரச்சனையும் சொல்லுவாங்க, 2G பிரச்சனையும் சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அந்த பிரச்சனை கூட நம்ம வந்து தொடர்புலேயே இருக்க மாட்டோம். அந்த பிரச்சனையை மட்டும்தான் நமக்கு வந்து முன்னிறுத்தி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பேசிக்காக நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஓட்டு. அந்த ஓட் கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். முதல்ல உங்களுடைய ஏரியாவில் இருக்க கவுன்சிலர்கிட்ட இருந்து நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அப்போதான் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். நம்மக்கிட்ட தான் எல்லா சக்தியுமே இருக்குது. வாக்காளன் இல்லை அப்படின்னா தலைவன் அப்படிங்கிறவன் கிடையாது. நம்மளுடைய சக்தியை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும். அப்போ தான் அடுத்தவங்க வந்து அந்த சக்தியை மிஸ்யூஸ் பண்ண யோசிப்பாங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1996 4 சீட்டு ஜெயிச்சாங்க. 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 136 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கன்னா என்ன விஷயம், அவங்க அந்த ஆட்சியில் பண்ண அத்தனை தவறுகளையும் மீறி மக்களை வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணனால தான் தொடர்ந்து 2 வாட்டி இப்போ ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த இயற்கை பேரிடர் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ புயல் அடிக்க போகுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது போன வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சியில் வந்து சுனாமி கூட ஒரு வாட்டி வந்தது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கிறப்போ அதை மீறி எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தான் மக்கள் மத்தியில் ஒரு பேர் கிடைக்குது. இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கட்சி எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நம்மளோட முடிவை காட்டணும். தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாத இடத்துல அவங்க இஷ்டத்துக்கு பொதுக்குழுவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதை எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. மக்கள் கோவப்பட தான் முடியும். அந்த கோவத்தை தனியாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட ஒரே ஒரு விஷயமா இருக்கணும். அந்த கோவத்திலேருந்து நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்ல தேவையில்லை. ஒழுங்காக அனலைஸ் பண்ணி ஒரு தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி யோசித்து இந்த தலைமை நமக்கு ஒழுங்காக இருக்குமாங்கிறத யோசித்து நம்ம முடிவெடுக்க ஆரம்பித்தோம்னா நாட்டில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கிறேன் டிஸ்லைக் போடுங்க. ஏதாவது உங்களுடைய கருத்து இதில் வந்து சொல்லணும்னா கமெண்டில் போடுங்க, நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.